அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவின் வாயிலாக நாம் பேச இருக்கக்கூடிய விஷயம் என்பது குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை குறித்து இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அடிப்படை விஷயங்கள் என்ன? சமகாலத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படையான வழிகாட்டுதல்கள் என்ன என்பது குறித்து வரையறுக்கப்பட்ட இந்த சுருக்கமான நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை இங்கே பேசுகிறோம். அல்லாஹ் நல்ல விஷயங்களை கொண்டு கேட்பதற்கும் அமல் செய்வதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித சமூகம் என்பதே ஒரு சில குறிப்பிட்ட வரையறைக்குள் இருப்பதை நாம் கவனிக்கிறோம். பருவம் என்று சொல்லப்படக்கூடிய 11 18 19 வரை ஒரு மனிதன், ஒருவர் வாலிபராக இருக்கிறார், 19 20 வயசு வரை இருக்கிறார் என்று சொன்னால், அவரை நாம் சந்திக்கிற பொழுது என்ன கேட்போம் என்று சொன்னால், நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பையனை நாம் பார்க்குறோன்னு சொன்னால் என்ன கேட்போம்? வயசு 18 15 17 19 20க்குள்ளே இருந்தால் என்ன படிக்கிறாய் என்று கேட்போம். எங்கே குடியிருக்கிறாய் என்று கேட்போம். இதே 20 தாண்டிவிட்டது என்று சொன்னால் என்ன தொழில் செய்கிறீர்கள், என்ன வியாபாரம் செய்கிறீர்கள், எங்கே குடியிருக்கிறீர்கள், திருமணம் முடிந்து விட்டதா, குழந்தை இருக்கிறதா என்பதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். இந்த அம்சத்தில் பார்க்கிற பொழுது மனிதனுடைய அடிப்படை எப்படி இருக்கிறதுனா, முதல் விஷயம் மால், பொருளாதாரம். இரண்டாவது திருமணம், மனைவி, குழந்தை, வீடு, ஊர், இவை அனைத்தையும் சேர்த்து குடும்பம். பொருளாதாரம், குடும்பம் என்கிற அடிப்படையில் ஒரு மனிதன் இயங்குகிறான் என்பதை இந்த யதார்த்தத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். பார்த்தவொன்னே கல்யாணம் முடிஞ்சான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? கல்யாணம் முடிஞ்சா? முடிஞ்சு. குழந்தை இருக்கிறதா? இருக்கிறது. என்ன வியாபாரம் செய்கிறீர்கள்? இந்த வியாபாரம். எங்கே குடியிருக்கிறீர்கள் இப்பொழுதுன்னு கேட்டால் இந்த ஊரில் நாம் குடியிருக்கிறோம். இவை அனைத்துமே நமக்கு சொல்லக்கூடிய செய்தி குடும்பம் என்கிற மைய கருத்து தான். அப்படியானால் இந்த குடும்பம் என்பது ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். தனி மனிதனாக இந்த மண்ணில் யாரும் வாழ்ந்து மரணித்து விடக் கூடாது என்பதிலே மார்க்கம் உறுதியாக இருக்கிறது. தனியா திருமணமே செய்யாமல் தனியா இருந்து வாழ்ந்து தனியாக மரணித்து விடுவதை மார்க்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. இயற்கையாக ஒரு சில தங்கடங்கள் இருந்தாலே தவிர, ஒரு சிலர் அப்படியும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்க்கு. எல்லா சக்தியும் எனக்கு இருந்து பெண்ணுடைய துணை இல்லாமல் நான் வாழுவேன் என்று சொல்லுவதை மார்க்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. குர்ஆன் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி லஅல்லகும் ததக்கரூன். எல்லா விஷயத்தையுமே இரண்டாக படைத்திருக்கிறோம். இன்னும் சரியா சொல்லணும்னா ஜோடியாக படைத்திருக்கிறோம். நல்லா சொல்றோம். பகல், இரவு, காலை, மாலை, ஆண், பெண் என்கிற அடிப்படையில் எல்லா விஷயத்தையுமே ஜோடியாக நாம் படைத்திருக்கிறோம். நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வலகத் அர்ஸல்னா ருஸலம் மின் கப்லிக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், உங்களுக்கு முன்னால் நாம் நிறைய நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ ஸுர்ரியா. அந்த நபிமார்கள் அனைவருக்குமே அஸ்வாஜன், மனைவிமார்கள் இருந்தார்கள், வஸுர்ரியா, சந்ததி இருந்தது. இந்த இரண்டும் இல்லாமல் எந்த நபியும் துன்யாவில் இல்லை. இந்த 2 ஆயத்தும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, இந்த உலகத்தில் நாம் ஜோடியாக வாழ பணிக்கப்பட்டிருக்கிறோம். குடும்ப அடிப்படையில் வாழுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறோம். இது முதல் செய்தி. அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த தலைப்பின் கீழே குடும்பம் என்றால் என்ன மார்க்கத்தின் அடிப்படையில். மார்க்கம் குடும்பத்தை எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்லுவா, நாம் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் வணங்குவதற்காக வேண்டியே தவிர படைக்கவில்லைன்னு சொல்லு. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் வணங்குவதற்காக வேண்டியே தவிர படைக்கவில்லை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற. நாம் ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் வணங்குகிறோம்? ஃபஜ்ர் தொழுகை 10 நிமிஷம், வெறும் ஃபர்த மட்டும் கணக்கு வைப்போமே. ஃபஜ்ர் தொழுகை 10 நிமிஷம், லுஹர் தொழுகை 7 நிமிடம், அசர் தொழுகை 7 நிமிடம், மக்ரிப் தொழுகை 5 to 7 நிமிடம், ஈஷா அதிகபட்சம் 10 நிமிஷம்.
கூட்டி கழிச்சு பார்த்தா அரை மணி நேரம் கூட இபாதத்திற்காக நாம் செலவிடுவது கிடையாது. முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, நஃபில், வித்ரு, லுஹா, அவ்வாபின், இஷ்ராக், ஃபஜ்ர், முன் எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து கணக்கிட்டாலும் கூட ஒரு மனிதன் 1 to 1.5 மணி நேரம் தவிர இபாதத்தில் கழிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, நான் உன்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன்னு சொல்றான். 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் நாம் குடும்பத்தோடும் வியாபாரத்தோடும் இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொன்ன இபாதத் எப்படி சாத்தியமாகும்னு கேட்டா இமாம்கள் சொல்லுகிறார்கள், குடும்பம் ஒரு இபாதத். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தொழுகிறது மட்டுமே அல்ல இபாதத் என்பது. இபாதத் என்றால் என்ன? குடும்பமும் இபாதத். மனைவி இபாதத். மனைவியோடு சந்தோஷமாக பேசுகிறீர்கள் இபாதத். குழந்தையை வளர்க்கிறீர்கள் இபாதத். மனைவியை ரசித்து பார்க்கிறீர்கள் இபாதத். மார்க்கம் சொல்லுகிறது. மனைவியின் வாயில் நீங்கள் ஒரு கவலம் உணவை அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி ஊட்டி விடுகிறீர்கள், மார்க்கம் சொல்லுகிறது இபாதத். சம்பாதித்த காசை கொண்டு போய் வீட்டில் வீட்டினுடைய செலவிற்கு நீ வைத்துக்கொள் என்று நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுவனங்கள் சதகா, மார்க்கம் சொல்லுகிறது அதுவும் இபாதத். குழந்தையை வளர்ப்பது இபாதத், பெற்றோரை பார்ப்பது இபாதத், அண்டை வீட்டாரை அனுசரிப்பது இபாதத். இப்படியாக குடும்ப ரீதியாக நாம் செய்யக்கூடிய எல்லாமே இபாதத்து, எல்லாமே இபாதத். அல்லாஹ் எனவே தான் சொல்றான், வமின் ஆயாத்திஹி, என்னுடைய அத்தாட்சி என்ன தெரியுமா? நான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், நான் இருக்கிறேன் என்பதற்கு என்ன அத்தாட்சி? உன்னுடைய மனைவிதான் அத்தாட்சி. அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உன்னுடைய மனைவியை உன்னுடைய விலாயிலிருந்து நான் படைத்திருக்கிறேன், அது அத்தாட்சி. மனைவியை பார், என்னை விளங்கிக் கொள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனைவியை பார்த்து இப்படி ஒரு சந்தோஷமான உறவை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று மனைவியை பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் உணர்ந்தால் அதுவும் பெரிய இபாதத்து தான். விளங்கிக் கொள்ளுங்கள். பள்ளிவாசல் உட்கார்ந்து தாடியோட தொப்பியோட தஸ்பீஹோடு நீங்கள் செய்வது இபாதத், மாற்றமில்லை. அது மட்டுமே அல்ல இபாதத் என்பது. வீட்டிலே குடும்பத்தோடு சந்தோஷமாக மனைவியோடு, குழந்தையோடு, தாயோடு, தந்தையோடு, அண்டை வீட்டாரோடு அனுசரித்து இருப்பதும் மார்க்கம் சொல்லுகிறது அதுவும் இபாதத்து தான். அடுத்து பார்க்கிறோம் குடும்பத்திற்கான செலவுகள். குடும்பத்திற்கு செலவிற்காக, குழந்தைகளுடைய செலவினங்களுக்காக, கல்விக்காக, வீட்டு வாடகைகளுக்காக, வீட்டில் காய்கறிகள் வாங்குவதற்காக நாம் காசு பணங்களை செலவு செய்கிறோம். மேலே சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு பணங்கள் வீணானதல்ல, அதுவும் இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக ஒரு ஹதீஸை சொல்லியிருக்கிறார். 4 விஷயங்களை அடிக்கோடிட்டு மையமிட்டு காட்டுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குடும்பத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடியது. ஒரு மனிதன் 4 தீனார் கையில் வைத்திருக்கிறான். ஒரு மனுஷன் கையில் நமக்கு விளங்குற மாதிரி 4 ரூபாய் கையில் வைத்திருக்கிறான் வை. 4 ரூபாய் ஒரு மனிதனின் கையில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது. அதில் 1 ரூபாயை அல்லாஹுடைய பாதையில் செலவிடுகிறான். அது என்ன அல்லாஹுடைய பாதை? பள்ளிவாசலுக்காக, கல்விக்காக, ஏதாவது ஒரு இறை பணிக்காக வேண்டி ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் 1 ரூபாயை செலவு செய்கிறான். 2வது, ஒருவர் அடிமையாக இருக்கிறார். அடிமைங்கிற நடைமுறை சமகாலத்தில் இல்லாவிட்டாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து அடிமைகளை உரிமை விடுவதற்காக 1 ரூபாயை செலவு செய்கிறார். ஒரு மனிதன் உரிமை பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் அவருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக 1 ரூபாய் செலவு செய்கிறார். அதாவது அடிமையை உரிமை விடுவதற்காக 1 ரூபாய். 3வது, மிஸ்கீன்கள், தேவையுள்ளவர்கள் நம்மிடத்தில் வந்து கையேந்தி கேட்கிறார்கள். மருத்துவ தேவைக்காக, பள்ளிவாசலின் தேவைக்காக, குடும்ப தேவைக்காக நம்மிடத்தில் கையேந்தி கேட்கிறார்கள். அவர்களுக்கு நாம் 1 ரூபாயை கொடுக்கிறோம். 4வது 1 ரூபாயை மனைவியிடத்தில் கொடுக்கிறோம், வீட்டு செலவுக்காக கொடுக்கிறோம். இதெல்லாம் ஹதீஸினுடைய வசனங்கள், சொந்த விஷயங்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரூபாயை ஒவ்வொரு ரூபாயையும் சொல்லுகிறார்கள். ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் 1 ரூபாய், அடிமையை விடுதலை செய்வதற்காக 1 ரூபாய், மிஸ்கீன்கள் தான தர்மங்கள் கேட்கக்கூடியவர்களுக்காக 1 ரூபாய், வீட்டு செலவுக்காக 1 ரூபாய். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த நாளில் எது உங்களுக்கு அஅலமு அஜ்ரன், பெரிய கூலி கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் வீட்டுக்கு செய்யக்கூடிய செலவினங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அஅலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபகஹு அலா அஹ்லிக, உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுதான் உங்களுக்கு அதிகமான கூலியை பெற்றுத்தரும். என்ன குடும்ப செலவு? காய்கறி வாங்குறதுக்கு, ஏதாவது இறைச்சிகள் வாங்குவதற்கு, மனைவியின் தேவைக்காக,
குழந்தை ஏதாச்சும் காசு கொடுன்னு கேட்கறது எடுத்து கொடுக்குறீங்க. அந்த காசு பணங்கள் வீணாகுவதில்லை, அல்லாஹ் நன்மையாக சேகரிக்கிறான். இதுதான் சொல்லுகிறோம். குடும்ப அடிப்படையில் பார்த்தால் எல்லாமே இபாதத், எல்லாமே இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை விட குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய காசு பணங்கள் அற்புதமான உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும்னு சொல்றோம். குடும்பம் என்கிற அடிப்படையில் பார்க்கிற பொழுது பிள்ளை வளர்ப்பு என்பதும் அதில் சேர்ந்து கொள்ளும். பிள்ளைகளை வளர்த்தால் என்ன கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கம் கிடைக்கும். நாம் பெற்ற பிள்ளை பார்த்துத்தான் ஆக வேண்டும், ஸ்கூல்ல சேர்த்து தான் ஆகணும், அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து தான் ஆகணும், அவர்களை நாம் திருமணம் செய்து கொடுத்தாக வேண்டும். என்ன இதன் மூலம் துன்யாவில் செலவுகள் இருக்கிறது, மறுமையில் என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கம் கிடைக்கும். அதுவும் அற்புதமான ஒரு ஹதீஸ். யார் ஒருவருக்கு 3 சகோதரிகள் அல்லது 3 குழந்தைகள், ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறார்கள், 3 இல்லாட்டி யார் ரசூலுல்லாஹ் என்ன செய்யட்டும்? 2 இல்லாட்டி 1, ஒற்றை குழந்தை இருந்தாலும் சரி, ஒரு பெண் பிள்ளை உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பொறுப்பில் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு நீங்கள் செலவு செய்கிறீர்கள், தேவையானவற்றை வாங்கி கொடுக்கிறீர்கள், நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்கிறீர்கள், அதபை ஒழுக்கத்தை போதிக்கிறீர்கள், அல்லாஹ் ரசூலை சொல்லிக் கொடுக்கிறீர்கள், மார்க்கம் தடுத்த எந்த ஒரு காரியத்தின் பக்கமும் நெருங்காமல் அந்த குழந்தையை பார்த்து பார்த்து வளர்க்கிறீர்கள். சரியான பருவம் வரும் பொழுது அந்த குழந்தைக்கு திருமணமும் செய்து வைக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உலகத்தில் நாம் செய்யக்கூடிய செலவுகள். இந்த செயல்பாடு உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கொடுக்கும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முதல்ல ஒரு ரிவாயத்தில் உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். உங்களுடைய குழந்தை உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய குழந்தை என்று சொன்னால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இதே போல ஒருவருக்கு 3 சகோதரியோ 2 சகோதரியோ 1 சகோதரியோ, 3 குழந்தையோ 2ஓ 1ஓ, ஒரு குழந்தையோ சகோதரியோ உங்களிடத்தில் உங்களுடைய பொறுப்பில் இருந்து அவர்களுக்கான எல்லா தேவையையும் சரி செய்து நல்லொழுக்கத்தை போதித்து நல்ல இடத்தில் திருமணம் செய்து நல்ல வாழ்க்கையை ஒரு மனிதன் அமைத்து கொடுக்கிறான் என்று சொன்னால் நாளை மறுமையில் நானும் அவரும் இப்படி இருப்போம்னு சொன்னான். 2 விரலை சுட்டிக்காட்டி 2 விரல் எப்படி சேர்ந்திருக்கிறதோ நாளை மறுமையில் அந்த மனிதன் என்னோடு சேர்ந்திருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நபியோடு சேர்ந்திருப்பவர் நரகத்துக்கு போவாரா? நிச்சயம் கிடையாது. நபியோடு சேர்ந்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய குழந்தையை சரியாக வளர்த்தால் சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னாங்க. நாளை மறுமையில் என்னோடு சேர்ந்திருப்பீர்கள்னு சொல்லி 2 விரலை காட்டி சொன்னார்கள். 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை நரகத்திற்கு நீங்கள் செல்லுவதாக விதியாக்கப்பட்டால் உங்களுடைய நரகத்தின் திரையாக உங்களுடைய குழந்தைகள் வந்து நிற்கும். உங்களுடைய பாவத்தின் காரணமாக, உங்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு நரகத்தை விதியாக்கினால் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் உங்களுடைய குழந்தைகள் வந்து மன்றாடும், யா அல்லாஹ், என்னை இவர் நல்வழிப்படுத்தினார், எனக்கு ஹராம் ஹலாலை சொல்லிக் கொடுத்தார், என்னை சரியான வழியில் வளர்த்தெடுத்தார், எனக்கு சரியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தார், இவர் நரகத்திற்கு போவதை நான் அனுமதிக்க முடியாது, இவரை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பாயாக என்று உங்களின் குழந்தை அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும். நாளை மறுமையில் உங்களுடைய நரகத்திற்கு அந்த குழந்தை தடையாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் விளங்க வேண்டும், குடும்ப வாழ்க்கை அழகான ஒரு இபாதத். மனைவியிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வதும் இபாதத். அதுபோல நாம் பார்க்கிறோம், தொழுகையில் ஒவ்வொரு விஷயமும் எப்படி இபாதத்தாக இருக்கிறதோ அதுபோல குடும்ப வாழ்க்கையிலேயும் ஒவ்வொன்றும் இபாதத். நமக்கு தெரிஞ்ச இபாதத்துன்னு சொன்னால் முதல்ல தொழுகை தான் சொல்லும். உங்களுக்கு தெரிந்த ஒரு இறை வணக்கத்தை சொல்லுங்கள். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். தொழுகையை மட்டும் நாம் குடும்ப வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் தொழுகைக்காக வீட்டில் தயாராகிறார், ஒது செய்கிறார், ஆடைகளை சரியாக அணிந்து கொள்ளுகிறார், வீட்டிலிருந்து நடந்து வர்றாருன்னு சொன்னா ஒவ்வொரு எட்டும் நன்மையை பெற்றுத்தரும். பள்ளிவாசலுக்குள் வருகிறார், வலது காலை வைத்து அல்லாஹ் மக்ஃபிர் லி துனூபி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக என்று துஆ ஓதி பள்ளிவாசலுக்குள்ளால் கால் வைக்கிற பொழுது ஜும்மாவுக்காக வேண்டி முதல் ஆளாக உள்ள கால் வச்சா ஒட்டகத்தை சதகா கொடுத்த நன்மை அல்லாஹ் எழுதுகிறான். அதுபோல பள்ளிவாசலுக்குள்ள வந்து நீங்கள் தொழுகக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் நன்மை. ஒது செய்கிறோம், ஒதுவுல முகத்தை கழுகிறோம், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை அந்த ஒது நீக்கி விடுகிறது. தொழுகைக்காக செய்யக்கூடிய ஒது பாவங்களை மன்னிக்கிறது, பாவங்களை நீக்குகிறது. இதே மாதிரி தாங்க குடும்ப வாழ்க்கை.
அதனுடைய மகத்துவம் தெரியாத காரணத்தினாலோ என்னவோ இஸ்லாமிய சமூகம் பெரும்பாலும் விவாகரத்தை நோக்கியும் குழந்தை பெற்றோர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நோக்கியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை விளங்கிக் கொள்வதற்காக தான் சொல்லுகிறோம், நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளிவாசல் மட்டுமே இறைவனுக்கான இல்லம் அல்ல, மாறாக உங்களுடைய வீடும் இபாதத் செய்யக்கூடிய ஒரு இடம். இதை விளங்கிக் கொண்டால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. பள்ளிவாசலிலே ஒவ்வொரு தொழுகையின் ஒவ்வொரு ருக்குனும் நன்மையை பெற்றுத் தருவதை போல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். அடுத்து மார்க்கம் சொல்லுகிறது, குடும்பம் ஒரு பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயம். குடும்பம் பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை கொண்டு நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறீர்கள். நாம் நினைச்சுக்கிறோம், நாம் சம்பாதிக்கிறோம், அல்லாஹ் நமக்கு நிறைய ரிஸ்க் கொடுக்குறான்னு நினைக்கிறோம். உண்மை அது அல்ல. உங்களுடைய வீட்டில் வயதான பெற்றோர் இருக்கிறார்களா, அவர்களை கொண்டுதான் நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறீர்கள். கைகால் முடியாத படுத்த படுக்கையில் யாராவது இருக்கிறார்களா, அவர்களை ஒருபோதும் வெறுத்து விடாதீர்கள். காரணம், அவர்களின் பெயரால் நீங்கள் ரிஸ்க் வழங்கப்படுகிறீர்கள். 1க்கு 2 குழந்தையை பெற்றுக்கிட்டா நம்மால் அவர்களை கொண்டு செலுத்த முடியாது என்று குழந்தைகளுடைய விஷயத்தில் குறை வைக்காதீர்கள். அவர்களின் பெயரால் தான் நீங்கள் ரிஸ்க் வழங்கப்படுகிறீர்கள். சம்பாதிக்கிறது மனைவி மக்களுக்கே பத்தில, அம்மா அத்தாவை எங்க போய் பார்க்கிறது, காசு பணம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பெற்றோரை வெளியே விரட்டி விடாதீர்கள். அவர்களின் பெயரால் தான் நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறீர்கள். யாரை பார்ப்பது உங்களின் மீது கடமையோ அவர்களின் பெயரால் நீங்கள் ரிஸ்க் வழங்கப்படுகிறீர்கள். குடும்பம் பரக்கத்தானது. குடும்பத்திற்கு விருந்தாளிகள் வருகிறார்களா, அவர்கள் உங்களுடைய ரிஸ்கை சாப்பிடுவதற்காக வரவில்லை, மாறாக அவர்களுடைய ரிஸ்கையும் உங்களுடைய ரிஸ்கையும் சேர்த்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்ற விஷயம், உங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் உங்களுடைய ரிஸ்கை சேர்த்து கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்களை நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள். என்ன காரணம், அவர்களை நீங்கள் இழந்தால் நிச்சயம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சோபிக்காது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் பலகீனமானவர்களை கொண்டுதான் நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறீர்கள். குடும்பம் பரக்கத்தானது. எத்தனை குழந்தைகள் வந்தாலும் சரி, ரிஸ்க் கொடுக்கக்கூடிய இடத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிரப்புகிறான். அதே போல குடும்பம் என்பது நல்லொழுக்கம் சார்ந்தது. குடும்பத்தில் நல்லொழுக்கம் இருக்க வேண்டும், நல்ல பழக்க வழக்கம் இருக்க வேண்டும். அது இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த குடும்பம் நமக்கு இபாதத்தாக மாறாது, மாறாக லானத்தாக மாறிவிடும். ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிறைய நபர்கள் வீட்டில் மனைவி சரியில்லை, குழந்தை சரியில்லை, என்னுடைய பேச்சை கேட்பதில்லை, எப்படியோ நடந்து கொண்டிருக்கிறார்கள், தவறான பழக்க வழக்கம் இருக்கிறது, அவர்கள் மேல சந்தேகம் இருக்கிறது, நிறைய புகார் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். விளங்கிக் கொள்ளுங்கள், குடும்பத்தின் தலைமை எப்படி இருக்கிறதோ அது போலதான் குடும்ப அமைப்பு இருக்கு. சஹாபாக்கள் நிறைய பேர் மனைவிமார்கள் தங்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னால் உடனே தொழுகையை நோக்கியும் இஸ்திக்ஃபாரை நோக்கியும் ஓடுவார்கள். என்ன காரணம்னா, நான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் குறை வைத்ததன் காரணமாக எனக்கு செய்ய வேண்டிய கடமையில் என்னுடைய மனைவி குறை வைக்கிறார், நான் அல்லாஹுக்கு ஏதோ குறை வைத்து விட்டேன் என்கிற ரீதியிலே தான் பெரியார்களுடைய பார்வை இருக்கும். ஒரு குடும்பம் நல்லொழுக்கமான குடும்பமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில அடிப்படைகள் நமக்கு குடும்பத்தினுடைய விஷயத்திலே சொல்லி தரப்படுகிறது. ஒரு குடும்ப நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் குர்ஆன்ல அற்புதமான ஒரு காட்சியை சொல்லி நமக்கு விளக்கம் சொல்லுவான். எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், குடும்ப நிர்வாகம். நம்ம வீடு எப்படிங்க இருக்கணும், நம்ம வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறான், மகன் இருக்கிறான், மருமக இருக்கிறா, எல்லாம் இருக்கிறாங்க, எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா யூசுப் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூரா ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ் சொல்லுவான், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள். ஒரு சூரியன், ஒரு சந்திரன், 12 நட்சத்திரங்கள் எனக்கு சஜிதா செய்வதை போல் நான் கனவு கண்டேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திடம் போய் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதனுடைய தொடர்ச்சி வரலாறு வேற. நாம் இதே இடத்தில் நின்று இந்த ஆயத்தை யோசித்து பார்க்கிறோம். அந்த சூரியனுக்கு என்ன விளக்கம்? வரலாறுகள் முழுமையாக தெரிந்திருந்தால் விளங்கிக் கொள்ள முடியும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்த சூரியன், சந்திரன், 12 நட்சத்திரங்கள் யார்? அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சூறாவில் கடைசியில் சொல்லுவோம். அந்த சூரியனை கொண்டு நோக்கம் என்ன தெரியுமா? தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுல பார்த்த அந்த சூரியன் யார்?
தந்தை, குடும்பத்தின் தலைவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த சந்திரன் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி. 12 நட்சத்திரங்கள் யார்? அவர்களுடைய குழந்தைகள். இவை அனைத்தும் எங்கே இருக்கிறது? வானத்தில் இருக்கிறது. இதுதான் அங்க குடும்பம். இதுதான் குடும்பம். குடும்பத்தின் தலைவராக இருக்க வேண்டிய ஆள் யார் என்று சொன்னால் ஆண் தான். சூரியன் எப்படி கிரகங்களுக்கு மையமாக இருக்கிறதோ அதுபோல் ஒரு வீட்டினுடைய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில், தலைமைத்துவத்தில் ஒரு ஆண் இருக்க வேண்டும். எப்பொழுது ஆண் குடும்பத்தின் முடிவெடுக்கக்கூடிய தலைமைத்துவத்திலிருந்து மாறிக்கொள்ளுகிறாரோ, ஒரு பெண் மனைவி குடும்ப ஆணை விட அதிகமாக சப்தமிட்டோ அல்லது ஒரு ஆணை மிஞ்சி முடிவெடுக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறாரோ அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. சூரியன் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கு. சந்திரன் இருக்க வேண்டிய இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன நடக்கும்? உலகம் கருகிவிடும், குழப்பம் வரும். மறுமை நாள் நெருங்கும் பொழுது சூரியன் மேற்கில் உதிக்கும்னு சொல்லுவான். ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. என்ன நடக்கும்? குழப்பம் வரும், துனியா அழிஞ்சிரும். அதுபோல ஒரு குடும்பத்தில் சூரியனை போல இருக்க வேண்டிய ஒரு தலைவர் அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் நின்று ஒரு குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். சந்திரன் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். பொதுவாக சூரியனுடைய அடிப்படை தன்மை என்னன்னா உஷ்ணம். சந்திரனுடைய அடிப்படை தன்மை குளிர்ச்சி. ஒரு பெண் வீட்டில் இருக்கக்கூடியவர் மென்மையாக கையாள வேண்டும் குடும்பத்தை. 12 நட்சத்திரங்கள் குழந்தைகளை குறிக்கிறது. இதுதான் அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை. இதற்கு மாற்றமாக ஒரு வீட்டில் ஒரு பெண் அதிகார மையத்தை கையில் எடுக்க நாடினால் அங்கே குழப்பம் வரும். அது மட்டும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் இதைத்தான் சொல்லுகிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. பெண்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள். எனவே வீட்டை நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் ஒரு ஆண் இருக்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி வரணும்னு சொன்னா ஒரு ஆண் முடிவெடுக்கக்கூடிய இடத்திலிருந்து குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். ரெண்டாவது அற்புதமான ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி சூரத்தும் வலா கல்புன். எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ, எந்த வீட்டில் உருவப்படம் இருக்கிறதோ அங்கே ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். நாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன அத்தாவுடைய படத்தை அல்லது அம்மாவுடைய படத்தை அல்லது அரசியல் தலைவருடைய படத்தை பெரிதாக முன்னால் வந்தவன பார்க்குற மாதிரி மாட்டி வச்சிருக்கோம். ரஹ்மத் வராது, பரக்கத் வராது, நிம்மதி இருக்காது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு அடிப்படையை விளங்கிக் கொள்ளுங்கள். குடும்பம் இபாதத்துன்னு சொன்னால், குடும்பம் மகிழ்ச்சி தரக்கூடிய இடம்னு சொன்னால் அதனுடைய அடிப்படை சரியாக இருக்க வேண்டும். குடும்பத்தினுடைய அடிப்படை சரி. என்ன அடிப்படைனா அந்த வீடு நன்மையின் மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கும். வீட்டை கட்டுறதுலேயே வட்டி வரவு செலவு, வியாபாரத்தில் வட்டி வரவு செலவு, அப்புறம் எங்கே போய் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும்? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருமறையில ஒரு பள்ளிவாசலை பற்றி பேசுவான். ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா, இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று மஸ்ஜிதுல் குபாவை பேசுவான். அந்த வார்த்தையை நாம் இங்கே கவனிக்கிறோம். அந்த பள்ளிவாசலின் அடிப்படை இறையச்சமாக இருக்கிறது. மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல், உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். அந்த பள்ளிவாசல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல். அந்த பள்ளி மட்டுமல்ல, உங்களுடைய வீடும் இறையச்சத்தின் மீது கட்டப்பட்டு இருக்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி வேணுமா? இபாதத் அடிப்படையாக இருக்க வேண்டும், இறையச்சம் அடிப்படையாக இருக்க வேண்டும். தக்வாவை முன்னிறுத்தி நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது ஜெயிக்கும், நன்மையை கொடுக்கும். வீட்டில் பெட்ரூம் 1க்கு 2 இருக்கும். சாப்பிடக்கூடிய இடம் தனியாக இருக்கும், சாப்பாடு செய்யக்கூடிய இடம் தனியாக இருக்கும், டைனிங் தனியாக இருக்கும். செய்கிறது ஒரு இடம், உட்கார்ந்து சாப்பிடுவது இன்னொரு இடம், விருந்தாளிகள் வந்தால் தங்குவதற்கு ஒரு இடம். தொழுகைக்காக எங்கே இடம் இருக்கிறது? இல்லை. எந்த வீட்டிலையும் தொழுகைக்காக இடங்கள் ஒதுக்கப்படுவதில்லை. நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், உணவில் இருக்கக்கூடிய உப்பு உணவின் தரத்தை எப்படி முடிவு செய்கிறதோ அதுபோல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இறையச்சம் தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் நிம்மதியை முடிவு செய்கிறது. குடும்பத்தில் எல்லாம் இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல அல்லாஹுடைய பேர். தொழுகைக்கான இடம் இருக்கணும், தொழுகை தொழப்பட வேண்டும். ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்கக்கூடிய வீட்டில் பரக்கத்து இருக்காது. கணவனுடைய சப்தத்திற்கு மேல் உயர்த்தப்படக்கூடிய மனைவியின் சப்தம் வீட்டில் இருந்தால் பரக்கத்து வராது. பெற்றோரை பேர் சொல்லி அழைக்கக்கூடிய குழந்தை வீட்டில் இருந்தால் பரக்கத்து இருக்காது. வீட்டில் ஹராம் புழங்கப்பட்டால் பரக்கத்து இருக்காது. வீட்டில் உட்கார்ந்து குடித்தால் பரக்கத்து இருக்காது. வட்டியினுடைய வளவு செலவு பரக்கத்து இருக்காது. வீட்டில் உட்கார்ந்து பொய் பேசுவது, புறம் பேசுவது, கெட்ட விஷயங்கள் செய்வது பரக்கத்து இருக்காது. எல்லாவற்றுக்கும் மேலாக உறவுகளை அனுசரிக்காமல் வீட்டில் பரக்கத்து இருக்காது. பெற்றோரை வெளியே அனுப்பிட்டீங்க, மனைவி மக்கள்ல யாராவது நீங்கள் பார்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார்கள், பெற்றோரை அனுசரிக்காத வீடு பரக்கத்து இருக்காது.
நீங்கள் யாரை பார்க்க வேண்டுமோ அவர்களை பார்க்க வேண்டும். ரிஸ்க் அல்லாஹ் கொடுப்பான். இப்படியாக குடும்ப வாழ்க்கை இஸ்லாத்தால் காட்டப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கை. துனியாவில் ஒரே ஒரு தடவை மட்டுமே மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மீண்டும் பிறந்து இதே மனைவியோடு, இதே மக்களோடு, இதே தாய் தந்தையோடு, இதே உறவோடு நாம் இங்கே வாழுவோமான்னு கேட்டால் நிச்சயமாக வாழ மாட்டோம். மனிதனுக்கு வாழ்க்கை ஒரு முறைதான். நல்ல முறையில் வாழுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். அந்த வாழ்க்கை அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தான் பெற்றுத்தரும், சொர்க்கத்தை தான் பெற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குடும்ப வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் நீக்கி தந்திருள்வானாக, எல்லா சிரமங்களையும் நீக்கி தந்திருள்வானாக, நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே இணக்கத்தை தந்திருள்வானாக, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் புரிந்துணர்வுடன் கூடிய வாழ்க்கையை தந்திருள்வானாக. எந்தெந்த வீடுகளில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சிக்கல் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த சிக்கல் பிரச்சனைகள் அனைத்தையும் புரிந்து பொருந்தி வாழக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்திருள்வானாக. நமது வாரிசுகளுக்கு கண்ணியமான கல்வியை, கண்ணியமான வாழ்க்கையை, சிறந்த எதிர்காலத்தை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நசீபாக்குவானாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா புனிதமான இந்த ஜும்ஆவின் பரக்கத்தால் நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள், சிக்கல் சிரமங்கள் அனைத்தையும் நம்மை விட்டும் நீக்கி எல்லா விதமான ஹைரையும் பரக்கத்தையும் நிரப்பமாக தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.